கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது போல் சிவாலயங்களில் பக்தி பண்ணுங்க, சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. மோட்சத்துக்கு உண்டான விதிவிலக்கே அருளக்கூடியவர் சிவபெருமான் தான். அவர் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கர்மாவை ரத்து பண்ணி முத்தியை அருளக்கூடியவர். அதனால் ஆசையே இல்லாத வாழ்க்கையை வாழணுங்கிறத அந்த ஆசை கூட ஒரு ஆசைன்னு சொல்கிறாங்க. அதுபோல் நாம் எவ்வாறெல்லாம் தன் ஆசையை துன்பத்துக்கு காரணம் சொல்வதை போல் தன்னுடைய எண்ண பாவங்களை சுத்தப்படுத்துங்க. எண்ண பாவம் தான் சுத்தமாக இருக்கணும், தவிர நம்ம சும்மா தோற்றமாக இருந்துட்டால் போதாது. அந்த தோற்றம் யார் வேணுமாலும் பண்ணிக்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தோற்றமாகவா இருந்தார்? எதுவுமே இல்லை, ஒரே ஒரு வெள்ளை வேஷ்டிங்க, காவி கூட கிடையாது. அந்த மாதிரி வாழ்ந்தவர் தான் பரமஹம்சர். அதுபோல் உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்க. மனசை எவ்வளவு சுத்தப்படுத்துகிறோமோ அவ்வளவு நம்மளுக்கு பூமியில் வாழ்வதற்குண்டான தகுதியும் அந்த மோட்ச பதவியை இறந்ததுக்கு பிறகு ஆன்மாவுக்கு மோட்சத்தையும் நம்ம எது கொடுப்போம்? மன தூய்மை மட்டும்தான். தேங்க்யூ. பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். சிவகாளி சித்தர் பீடம்.